அந்த மையத்தில் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? எப்படி இந்த ஆத்திச்சூடி சொல்கிறது மாதிரி இருக்குங்கிறீங்க, ஒரு 2-3 இதை எங்களுக்கு நேயர்களுக்கு சொல்லுங்கள். மையரம் வந்து ஒரு அற்புதமான நூலுங்க. 1250 வரி கொண்டது. என்னை பேச விட்டிங்கன்னா நான் ஒரு நாள் பேசுனேன். நீங்கள் திருச்சி சிவா வந்து கேட்ட கோரிக்கை என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல்ல பாரதியாரும் வஉசியும் வீதியில் நிற்கிறதுக்கு தகுதியானவங்க. அவங்க தகுதி அவ்வளோதான். ஆனால் கருணாநிதி அவர்களை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கலாம். பரணி பாடிய வஉசி போய் அதே கவர்மெண்ட்டில் ஒரு போலீஸ் வேலைக்காக பெரியார்கிட்ட கேட்டிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது இல்லை? பெரியார் கிட்ட உதவி கேட்டார். எப்படி கேட்டாருன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் ஏதாவது பணம் கொடுத்துருக்காரா? ஈரா அவர்கள் வஉசி கப்பல் ஓட்டுனதில் எந்த பங்கும் கிடையாது. காந்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்படின்னா நான் காந்தியத்தை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் இங்கே ஒரு விஷயமே கிடையாது. நீங்களே பாருங்க, திலகர் காலத்தில் வஉசி இருக்கிறாரு, பிபின் சந்திரபாலர், அரவிந்தர், பாரதியார், சிவா, லாலா லஜபதி ராய்னு உங்களுக்கு எத்தனை தலைவர்கள் பேரை சொல்ல முடியும். ஆனால் காந்தி அவரோட காலகட்டத்தில் வேற தலைவர் பேர் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுதா? வஉசி ஜாதியை மறுதளித்தாருங்கிறது சரியான இது கிடையாது. ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளைத்தான் அவர் மறுதளித்தார். வஉசி வந்து தன்னோட பேரை வஉ சிதம்பரம் பிள்ளைன்னு போட்டால் நம்ம அப்படித்தான் சொல்லணும். அதில் உள்ள பிள்ளை எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய அந்த 150வது நூற்றாண்டில் இந்த தமிழக அரசு செய்த முன்னெடுப்புகள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தது அந்த குடும்பத்தை சார்ந்தவருங்கிற முறையில்? இல்லை, எனக்கு திருப்தியாக இல்லை. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு பார்வையில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, உடனே நம்ம ஸ்டூடியோவுக்கும் வரத்துக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. யார் அந்த கெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய மகன் வழி பேத்தி அவங்க தான் இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்திருக்காங்க. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவங்கள வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எழுத்தாளராகவும் இருக்கீங்க. ஆமாங்கய்யா. நீங்கள் ஏதாவது புத்தகம் எழுதியிருக்கீங்களா? நான் வந்து வஉசியை பற்றி மட்டும்தாங்க புத்தகம் எழுதியிருக்கேன். முதல்ல இது வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறது வந்து 4வது புத்தகம். முதல் புத்தகம் இளைஞர்கள் முன்னேற வஉசி காட்டும் நல்வழிகள், மெய்யரம். அது 2வது புத்தகம் வந்து பம்பாயில் ஒரு பிரின்சிபால் கேட்டுக்கிட்டாங்க, அந்த ஊரில் உள்ள தமிழ் மாணவர்களுக்காக ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுத சொல்லி, கப்பலோட்டி தமிழ் வஉ சிதம்பரம் பிள்ளைன்னு ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தோம். 3வது வந்து அலையன்ஸ் பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்ட கப்பலோட்டிய இந்தியர் வஉ சிதம்பரம் பிள்ளை. 4வது வந்து இப்போ தான் 10 நாளைக்கு வந்து வெளியிட்டோம், மெய்யரம். முழுசுக்கும் உரை எழுதி அதை பதிவிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் அந்த மெய்யரம்னு சொன்னதுலேருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் அது 2 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த சிலையை திறந்து வச்சார் முதல்வர் ஸ்டாலின். கோயம்புத்தூர்லேருந்து அவருக்கு பாவம் நேரடியாக வர முடியல, அதனால் காணொலி மூலமாக அவர் திறந்து வச்சார். நீங்கள் அந்த இடத்துல குடும்பத்தின் சார்பாக அங்கே இருந்தீங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சது உடனே உங்கள்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. நீங்கள் அந்த குடும்பத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறீங்க. என்னென்னா, அவர் சிறையில் இருந்த பொழுது, வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறையில் இருந்த பொழுது எழுதிய புத்தகம் தான் மெய்யரம் அப்படிங்கிறது. அது அவை பாட்டி எப்படி ஆத்திச்சூடிலாம் எழுதினா ஒரு வரியில் இருக்கும், அது குழந்தைங்களுக்கு அது போய் சேரணும், பள்ளி குழந்தைங்களுக்கு. அதனால் இதை பாடத்திட்டத்தில் சேருங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் கோரிக்கை வச்சு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே எல்லாத்தையும் செய்யக்கூடியதான் இந்த திராவிட மாடல் அரசு. கண்டிப்பாக அது வந்து பாடத்திட்டத்தில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஸ்கூலில் பார்த்துருக்கீங்களா? அது வந்து இல்லை, இதுவெல்லாம் அது பாடமாக வரல. அது சுதந்திரமாகி கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆக போகுது. எல்லா அரசாங்கமும் வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் வஉசி எழுதின மெய்யரம் வந்து இன்னும் பாடமாக வைக்கப்படலை. இப்போவும் நான் அதை கோரிக்கை வச்சுட்டே தான் இருக்கேன். வஉசி வந்து மக்களோட மனம் முன்னேற்றத்துக்காக தான் அதை எழுதினார். அப்போ மக்களை போய் சென்றடைந்தால் தானே அவர் எழுதின நோக்கம் நிறைவேறும். அதனால் நான் இப்போவும் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஏதாவது ஒரு கட்சி வந்து அதோட தேர்தல் அறிக்கையிலையாவது சொல்லுமா, அதுக்கப்புறம் அதை பாடமாக மாற்றுமா, மாணவர்கள் முன்னேறதுக்கு ஒரு வழி கிடைக்குமான்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுவரையிலும் மெய்யரம் பாடமாக்கப்படலை. அந்த மையத்தில் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? எப்படி இந்த ஆத்திச்சூடி சொல்கிறது மாதிரி இருக்குங்கிறீங்க, ஒரு 2-3 இதை எங்களுக்கு நேயர்களுக்கு சொல்லுங்கள். மெய்யரம் வந்து ஒரு அற்புதமான நூலுங்க. 1250 வரி கொண்டது. என்னை பேச விட்டிங்கன்னா நான் ஒரு நாள் பேசுனேன், நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க. அது 125 அதிகாரம், ஒரு அதிகாரத்துக்கு 10 வரிகள். அந்த புத்தகத்தில் முத என்னை கவர்ந்த வரி வந்து,
விதிசை கர்த்தா வினைசை உயிரே. ம் அதாவது கடவுள் வந்து உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் கொடுக்கறதில்ல, உங்களோட விதியை செய்கிறது நீங்கள் தான். அந்த வினைகளை செய்யக்கூடிய உயிர் தான் தன்னோட விதியை எழுதிக்குது. அதில் வந்து ரொம்ப அவர் அழுத்தமான நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. முதல் 30 அதிகாரம் வந்து மாணவர்களுக்கு, ம் அடுத்த 30 அதிகாரம் இல்வாழ்க்கையில் வாழறவங்களுக்கு. அவ்வளோ அற்புதமாக அவர் யோசனை சொல்லியிருக்கிறாருங்க. வீடு கட்டுறது எப்படின்னு இல்லமைத்தல்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறாரு. இது 120 அதிகாரத்தில் சுமார் 80 அதிகாரம் வந்து திருக்குறளோட ஒத்து வரும். 45 அதிகாரம் இவராக எழுதியிருக்குது. அதில் இந்த இல்லமைத்தல் ஒன்று. அதுக்கு அடுத்தது உயிர் துணை கொள்ளல்னு ஒன்று வச்சிருக்கிறாருங்க. எப்படி நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும்னு. கொள்ளும் அறிவெல்லாம் கொண்டு உயிர் துணையை தேடணும்னு சொல்லாருங்க. நீங்கள் இந்த கண்டதும் காதல்லாம் அவர் ஏற்றுக்கல. ம் ஏன்னா ஆக்கமும் அழிவும் அத்துணையாலே, அதாவது உங்களோட வாழ்க்கையில் உள்ள நன்மை தீமை எல்லாம், பெருமை சிறுமை எல்லாம் அந்த வாழ்க்கை துணையால். நீங்கள் அதனால் உங்களால் எவ்வளோ ஒன்றுமோ அவ்வளோ யோசித்து நீங்கள் தேர்ந்தெடுங்கிறாரு. அதுலேயே அவர் சொல்கிறாரு, துணை இழந்தாரை மணப்பது புண்ணியம்னு. எப்போ பாருங்க, விதவை மறுமணத்தை பற்றி எப்போ பேசியிருக்கிறாரு பாருங்க. எவ்வளோ வருடங்களுக்கு முன்பு, அது 1914ஆம் ஆண்டு வெளியே வந்தது. அது பெரியார்ட்டேருந்து கற்றுக்கிட்டதுனால அப்படி. ஏங்க, பெரியார் 1919 தான் வெளியிலே வர்றாரு. இவர் வந்து சிறையிலே வச்சு எழுதிட்டு 1914 வெளியிடவே செய்துட்டாரு. அதனால இவர் பெரியாரெல்லாம், அவரே பெரியார் தான், பெரியவர் தான் அவர். அவரே அவரோட சுய சிந்தனையில் அவர் எழுதினது தான் இது. யாரும் அவரோட முன்னோர்னா அது திருவள்ளுவர் தான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா இந்த அதிகாரம்லாம் திருக்குறளில் இல்லை. அதுக்கப்புறம் அடுத்தது சொல்கிறத வந்து உயிர் துணை ஆளுதல். நீங்கள் எப்படி கணவன் மனைவியாக வாழணும்னு கூட சொல்லி கொடுத்துருக்குறாருங்க அவர். இருவருள் அறிவில் பெரியவர் ஆள்க, ஆண்பால் உயர்வனல் வீண்பே சென்க. அது ஆம்பளை தான் குடும்பம் நடத்தணும்லாம் கிடையாது. 2 பேர்ல யார் புத்திசாலியோ அவங்க தான். அப்பதான் குடும்பம் நல்லா நடக்கும். எப்பவே இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி நீங்க அதை ரசிக்கலாம். நீங்க மையத்தை வாசிச்சிங்கன்னா அதை அவ்வளோ அற்புதமா ரசிக்கலாம். அது 30. அதுக்கப்புறம் 50 அதிகாரம் அரசன் எப்படி அரசாட்சி செய்யணும்னு சொல்லித்தராரு. சிவா சொல்றாரு, சுப்பிரமணிய சிவா, இவருக்கு இது அரசு நடத்துறதுல இவ்வளவு அறிவு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் கூடயே தான் பழகியிருக்கேன்னு. எப்படி ஒற்றர்கள் வச்சுக்கணும், எப்படி அரண் வச்சுருக்கணும், எப்படி அமைச்சர்கள் வச்சுருக்கணும், எப்படி நூல்களை படித்து ஆட்சி பண்ணணும்னு. அது ஒரு 50 அதிகாரம். 110 ஆச்சா. அப்புறம் வந்து அப்புறம் உள்ள 10 வந்து அந்தணரியல். அந்தணர் என்போர் அறமோடு செந்தன்மை பூண்டவர், அறத்தோடு செந்தன்மை பூண்டவர். அதாவது தர்ம நெறிப்படி நடக்கணும், கருணையோடு இருக்கணும். அவர் அந்தணர்னா அவங்க தான் அந்தணர்னு சொல்றாரு. அவர் ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஜாதி சொல்லலை. அப்போ அது வந்து ஒரு 10 எப்படி அவங்க இருக்கணுங்கிறதுக்கு 10 அதிகாரம். கடைசி இந்த அதிகாரம் வந்து கடவுள் தன்மை குறித்தது. மெய்யியல்னு பேர் அதுக்கு. மெய் தான் கடவுள், கடவுளை தான் அவர் மெய்ங்கிற வார்த்தையில் குறிப்பிடுறார். எப்படி கடவுளோட அடக்க நிலை, கடவுள் மெய் அடக்க நிலை, மெய் விளக்க நிலை, மெய்யை உணர்தல், மெய்யாகுதல். இது எப்படி நீங்கள் கடவுளை உணரணும் முதல்ல, அப்புறம் கடவுள் மாதிரியே ஆயிடணும். அதுக்கெல்லாம் அவர் வழி சொல்கிறார். அதனால மெய்யிறங்கிறது ஒரு அற்புதமான நூல். இப்போ நீங்கள் இதை சொன்னதை பார்த்து இதை தேட ஆரம்பிப்பார்கள்னு நினைக்கிறேன். ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவரும் அந்த புத்தகத்தை வாங்கி படிப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ஆனால் இதோடு சேர்த்து இன்னொன்று சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் எப்படி இந்த மெய்யறம் புத்தகத்தை வந்து பள்ளி பாடத்தில் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ, அதே போல் திமுகவோட எம்பி ஒருத்தவர் ஆசைப்படுறார். அவர் பேர் வந்து திருச்சி சிவா அப்படின்னு, ராஜ்யசபா எம்பி. அவர் வந்து இந்த ஆட்சியை பற்றி, மோடியை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் திடீர்னு எல்லாரையும் கொண்டாடுறீங்க, நீங்கள் வந்து வஉ சிதம்பரம் பிள்ளையை கொண்டாடி இருக்கீங்களா, செண்பகராம் பிள்ளைனா யாருன்னு தெரியுமான்னு அவர் நீட்டி முழைக்கு பெரிய வரலாற்றை சொன்னார். இப்போ நமக்கே சக்குன்னு அடித்தது. வஉ சிதம்பரம் பிள்ளையை நம்ம இங்கே கப்புலோட்டிய தமிழன்னு கொண்டாடிட்டு இருக்கோம், நார்த்துலலாம் அவருடைய பேர் இல்லை தானே. திருச்சி சிவா சரியாக சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொன்னது மூலமாவது அங்கே ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப திடீர்னு நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் இந்த கோரிக்கை வச்ச திருச்சி சிவாவே திட்டுறீங்க. இது எந்த வகையில் நியாயமாக இருக்குது? ரொம்ப சரியான கேள்வி. திருச்சி சிவா வந்து கேட்ட கோரிக்கை என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல்ல தெருக்களுக்கு பேர் வைங்கன்னு சொன்னார். தெருவோட நிறுத்திக்கலாம். தெருவோட வஉசியும் பாரதியாரையும் தெருவோட நிறுத்திக்கலாம். அதே பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்
கருணாநிதி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ கருணாநிதி அவர்களை சிம்மாசனத்தில் வைக்கிறாங்க. ஏன் அதை கேட்குறாங்க, ஒருத்தர் தான் கேட்கணுமா? கூடயே சேர்ந்து பாரதியாருக்கும் வஉசிக்கும் கேட்கக்கூடாதா? அப்போ பாரதியாரும் வஉசியும் வீதியில் நிற்கிறதுக்கு தகுதியானவங்க, அவங்க தகுதி அவ்வளோதான். ஆனால் கருணாநிதி அவர்களை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கலாம். அப்புறம் நான் கண்டிக்காமல் எப்படி பாராட்டுறது இல்லையா? ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? அப்போ எனக்கு அது வந்து ரொம்ப மனவேதனைப்படுத்தியது. அதனால நான் அதை கண்டிச்சேன். நான் அதே போல் ராஜா அவர் பேசும் பொழுது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் அதற்கு அந்த சமுதாயத்திலேருந்து எல்லாத்துலேருந்தும் கொதிக்கிறாங்க. அவர் போகிற போக்கில் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறாரு. என்னென்னா, இவ்வளவு கப்பல் விடுறதுக்காக தன்னுடைய சொத்தையே இழந்தவர், அப்படி கஷ்டப்பட்டார். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார் அப்படின்னா, அவருடைய மகனுக்கு ஒரு போலீஸ் வேலை வேணும், அதை வந்து பெரியார்கிட்ட ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த நேரம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி தான் இருந்தது. பிரிட்டிஷுக்கு எதிராக பெரிய போர் பரணி பாடிய வஉசி போய் அதே கவர்மெண்ட்டில் ஒரு போலீஸ் வேலைக்காக பெரியார்கிட்ட கேட்டிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது இல்லை? பெரியார் கிட்ட உதவி கேட்டாரு. எப்படி கேட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு யாராவது சிபாரிசு பண்ணக்கூடியவர்கள் தெரியுமான்னு கேட்டார். அவருக்கு சிபாரிசு பண்ணக்கூடிய வலிமை இருக்குன்னு அவர் நம்பலை. நான் சிபாரிசு பண்ணக்கூடியவர் யாராவது தெரியுமான்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த தேர்வுகளோ அல்லது இந்த அதுக்காக வேலைக்கு பதிவு செய்யறதோ அந்த மாதிரிலாம் எந்த நடைமுறையும் இல்லை. யாராவது சிபாரிசு பண்ணால் வேலை கொடுப்பாங்க, அப்படி தான் இருந்துச்சு அந்த காலத்தில். அப்போது இவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. இவர் ஏன் கேட்டார் நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நண்பர் எனக்கு ஒரு இது செய்தி அனுப்பிச்சார். ஏன் வஉசி வந்து ஆங்கிலேய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும், ஒரு ரகசிய ஒற்றன்வர் ஏன் தன் பையனே அனுப்பிக்கணும்னு நினச்சிருக்க கூடாது அப்படின்னு அவர் எனக்கு கேட்டு எழுதினார். அதுக்கப்புறம் எனக்கும் தோணுச்சு, ஒருவேளை அது கூட அவரோட நோக்கமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. இப்போ அதே போல் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, இங்கே ஏன் வஉசியுடைய பேர் இங்கே தமிழகத்தில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, ஆனால் ஏன் நார்த்தில் அவர் விஷயம் போகாமல் இருப்பதற்கு காரணம் வந்து அவர் காந்தியோடு நெருக்கமாக இல்லை, திலகரோடு இருந்தார், அதனால தான் அவருக்கு இந்த பிரச்சனைங்கிறீங்க. நீங்கள் காந்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா? நான் காந்தியத்தை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் இங்கே ஒரு விஷயமே கிடையாது. நீங்களே பாருங்களேன், காந்தி ஒரு தேர்தல் நடத்துகிறார். பட்டாபி சீதாராமையாவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் வேட்பாளர்கள். தேர்தலில் பட்டாபி சீதாராமையா தோற்று போயிடுறாரு, நேதாஜி ஜெயிச்சிடுறாரு. உடனே ஒரு தேர்தல் நடந்தால் தேர்தல் முடிவில் ஏற்றுக்கணும்ல. இன்றைக்கி ராகுல் காந்தி தேர்தல் முடிவில் ஏற்றுக்காம இவிஎம் மிஷின் கோளாறு, அப்புறம் அங்கே வேலை பார்க்குறவங்கலாம் சாதகமாக நடக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் காந்தி அவர்கள் சொல்கிறாங்க, நானே தோற்று போயிட்ட மாதிரி நினைக்கிறேன்னு. உடனே நேதாஜி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் அவர். அப்போ அவர் சொல்கிறத கேட்குறவங்க தான் அங்கே இருக்கணுங்கிற ஒரு முடிவோடு காந்தி அவர்கள் இருக்கிறாரு. அதனால திலகர் கூட இருந்தவங்களாம் உண்மையான தேசபக்தர்கள். அவங்க எதுவும் ஜால்ரா தட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வஉசி சொல்கிறாரு திலகர் வந்து எப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு. அப்போ சீடர்கள்ட்ட கேட்பாரு, சீடர்கள் சொல்கிறது சரியாக இருந்தால் தன்னோட முடிவை கூட ஒதுக்கிட்டு சீடர் சொல்கிறத ஏற்றுக்குவாருன்னு. அப்படி ஒரு ஜனநாயக முறைப்படி தான் திலகர் இருந்திருக்கிறாரு. நீங்களே பாருங்கள், திலகர் காலத்தில் வஉசி இருக்கிறாரு, பிபின் சந்திரபாலர், அரவிந்தர், பாரதியார், சிவா, லாலா லஜபதி ராய்னு உங்களுக்கு எத்தனை தலைவர்கள் பேரை சொல்ல முடியும். ஆனால் காந்தி அவரோட காலகட்டத்தில் வேறு தலைவர் பேர் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுதா? அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அதனால் அவருக்கு பின்னாடி அவர் சொல்கிறத ஒப்புக்கிட்டு பின்னாடி போகாதவங்கள அந்த இதில் அவங்க ஏற்றுக்கவே இல்லை. வஉசி தான் இல்லை, வேறு இந்த நான் சொன்ன எந்த தலைவர்களை யாருக்கு தெரியும்? அதனால் இதுக்கு காரணம் வந்து வஉசி வந்து அவர் பின்னாடி போகாதது தான் காரணம். அவர் அரசியலில் அதுக்கப்புறம் பிரகாசமாக இல்லாததுக்கு. ஐயா வஉ சிதம்பரம் பிள்ளை அவருடைய கையெழுத்தே கூட அப்படி தான் போட்டிருக்காரு, முழுவதுமாக அவர் எழுதுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அந்த திராவிட மாடல் அரசு ஜாதியை ஒழிக்கணும்னு ஒரு அற்புதமான முன்னெடுப்பை செஞ்சாங்க. அது அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும்,
உவே சாமிநாத ஐயர் அப்படின்னு இருந்தது. உவே சாமிநாதன் அப்படின்னு மாற்றாங்க. அதே போல் வஉ சிதம்பரம் இல்லைன்னா சிதம்பரனார் அப்படின்னு வேணா வைங்க. பிள்ளைங்கிறத இருக்கக்கூடாதுங்கிறது மாதிரி ஜாதிய ஒட்டு இருக்கக்கூடாதுன்னு இது பண்ண இந்த முன்னெடுப்பை. ஏன்னா வஉ சிதம்பர பிள்ளை அவர்களே ஜாதியை வந்து மறுதளித்தவர் தான். அவர் சகஜானந்தர் போன்றவர்களை வந்து அவர் ஆராதிச்சார். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் அந்த ஊரில் வந்து பெரிய அளவு எதிர்ப்பு இருந்தால் கூட அவங்களுக்காகலாம் அவர் போராடினாருங்கிறப்ப, இப்போ நீங்கள் இந்த முன்னெடுப்பு, திராவிடத்தின் இந்த முன்னெடுப்பு எப்படி பார்க்குறீங்க? வஉசி ஜாதியை மறுதளித்தாருங்கிறது சரியான இது கிடையாது. ஜாதியை ஏற்றத்தாழ்வுகளைத்தான் அவர் மறுதளித்தார். அவரே சொல்றாரு, மக்கள் வந்து ஒரு குழுக்களா இருக்கக்கூடியவங்க, நீங்க இதை எடுத்தீங்கன்னா இன்னொரு வகையான குழுக்களா மாறுவாங்க. அதனால ஜாதி இருக்கிறத அவர் வெறுக்கவே இல்லை, ஏற்றத்தாழ்வுகளைத்தான் அவர் வெறுத்தாரு. அவர் எப்போ ஏதோ இப்பவுமே தீண்டாமை இருக்கு. அவர் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே, அதாவது 1900க்கு முன்னாடியே முதல் மனைவியோட இருக்கிற போதே அவர் வந்து ராமையா தேசியருங்கிறவரை பட்டியலினத்தை சேர்ந்தவரை வீட்டில் வச்சு பராமரிச்சிருக்கிறாரு. அப்புறம் சுவாமி சகஜானந்தரை வீட்டுக்கு கூப்பிடும்போது அவரை சொல்றாரு, நான் இந்த மாதிரின்னு உண்மையை பேசின நீங்க தான் அந்தனர், எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்து அவருக்கு படிக்க வச்சதே அவர்தான், அவர் சொல்லித்தராரு. அதனால சகஜானந்தர் சொல்றாரு, என்னோட குரு, என்னோட தந்தை, என்னோட கடவுள் அப்படின்னு சொல்றாரு அவர். வஉசி அந்த அளவுக்கு வைக்கிறார் அவர். அதனால வஉசி வந்து ஜாதியை மறுதளித்தார் என்பது சரியான தகவல் அல்ல. ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளைத்தான் மறுதளித்தார். அப்புறம் வஉசி வந்து தன்னோட பேரை வஉ சிதம்பரம் பிள்ளைன்னு போட்டா நம்ம அப்படித்தான் சொல்லணும். அதுல உள்ள பிள்ளை எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படி இவங்க மொத்தமும் எடுத்தாங்களான்னா இல்ல. கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு பாலம் திறந்திருக்காங்க, அதுல ஜாதி பேர் தான் இருக்கு. அப்ப என்ன, வஉசிக்கு மட்டும் ஜாதி எடுப்பாங்க, மற்ற பேருக்கெல்லாம் ஜாதி வைப்பாங்களா? அது நியாயம் இல்லைல்ல. ரெண்டு விதத்துலயும் இது தவறு தான். வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அவரை வந்து கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினதே ஐயா மாப்போசி அவர்கள் தான், அவருங்க எழுதின புத்தகத்தின் மூலமாக. இப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, கப்பலோட்டிய தமிழன் ஒரு அவருடைய சொத்துக்களை எல்லாமே எடுத்து போடுறாரு, அப்புறம் ஷேர்ஸ் நிறையா வாங்குறாரு. இந்த ஷேர்ஸ் வாங்குறதுக்காக வட மாநிலங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் ட்ராவல் பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் தான் அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க, நான் இதோடு தான் வருவேன் அப்படிங்கிறது மாதிரிலாம் போகிறாங்க. இப்போ நமக்கு திடீர்னு நமக்கு ஒரு தகவல் கிடைக்கிது, பெரியார் மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பல பேர் இப்போ இந்த காணொலிகள்லாம் பேசுகிறாங்க, நிறைய யூடியூப்பில் பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் திராவிட மாடல் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றின ஏதாவது குறிப்பு அவர் எழுதி, ஏன்னா எல்லாமே அவர் டைரி எழுதுவார், எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாருமாங்க. பெரியார் ஏதாவது பணம் கொடுத்துருக்காரா? இந்த கேள்வியில் நான் முதல்ல நீங்கள் மாப்போசி பற்றி சொன்னீங்க, அந்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வஉசியை நினைக்கிறோம்னா மாப்போசி சிவஞானம் அவரால் தான். ஏன்னா வஉசி 1908லேருந்து 1912 வரலாம், 1908லேருந்து 12 வரலாம் அவர் சிறையில் இருந்தார். 1908க்கு முன்னாடியே அவருடைய பணிகள் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மறந்துட்டாங்க மக்கள். மாப்போசி தான் அவரை பற்றி புத்தகம் எழுதி கூட்டம் போட்டு பேசி திருப்பி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது மாப்போசி தான். மாப்போசி எழுதின அந்த புஸ்தகத்தை வச்சு தான் சித்தராசன்கிறவர் நாடகம் எழுதுறாரு. அந்த சித்தராசன் நாடகத்தை வச்சு தான் டி.கே. சண்முகம் நாடகம் எழுதி அதை அரங்கேற்றுறாரு. அவர் எழுதினாரு, இவர் அரங்கேற்றார். அதை வச்சு தான் வி.ஆர். பந்துலு நாடகம் படம் எடுக்கிறாரு, சிவாஜி நடக்கிறார். இன்னைக்கு நம்ம வஉசியை நினைக்கிறோம்னா மாப்போசி, டி.கே. சண்முகம் அவர்கள், பந்துலு அவர்கள், சிவாஜி அவர்கள், அவர்களுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி. அப்புறம் கேட்டீங்க ஈவேராவுக்கு வந்து ஏதாவது செய்தாரான்னு. ஈவேரா அரசியலுக்கு வந்தது 1919, கப்பல் கவனி 1911 மூழ்கி போயிடுச்சு. அப்போ இவர் எப்படி பணம் கொடுத்துருக்க முடியும்? ஏதோ ஒரு புத்தகத்தில் அந்த ஆதாரம் இருக்குங்கிறாங்க. அந்த புத்தகத்தோட ஆதாரம் நம்மளே ஏதாவது ஒரு புத்தகத்தில் ஏதாவது எழுதிட்டு அப்புறம் அதை ஆதாரமாக காட்டினா எப்படி சரியாக இருக்கும்? ஒரு பங்கு 25 ரூபா, 100 பங்கு வாங்கினா டைரக்டர் பேர் தன்னாலே வந்துடும் பட்டியலில். இவர் 5000 கொடுத்தாருன்னா 200 பங்கு வாங்கியிருக்கிறார். இவர் கண்டிப்பாக டைரக்டர் ஆகிருக்கணும். பட்டியலில் இவர் பேர் இல்லை. அப்புறம் எப்படி இவர் வந்து வஉசிக்கு உதவி செய்தார்னு நம்ம நம்ப முடியும்? அதனால் ஈவேரா அவர்கள் வஉசி கப்பல் ஓட்டுனதில் எந்த பங்கும் கிடையாது. அதே போல் ஹாஜி முகமது பக்கீர் முகமது ராவுத்தர் சேட் அப்படிங்கிறவர்
அவர் கிட்டத்தட்ட அதில் ஒவ்வொருத்தவங்க அதில் வித்தியாசமாக சொல்கிறாங்க ஷேர் அவருக்கு எவ்வளோ இருந்ததுன்னு. ஒருத்தவங்க வந்து 10 லட்சம் அந்த காலத்திலே கொடுத்தாருங்கிறாங்க, ஒரு சில பேர் 2 லட்சம் கொடுத்தாருங்கிறாங்க. அந்த தகவல் ஏதாவது அதில் இருக்குதா? கப்பல் கம்பெனி மொத்த முதலீடே 10 லட்சம் தான். இவர் வந்து முதல்ல 2 லட்சம் கொடுத்தது உண்மைதான். ஆனால் இவர் வந்து லாப நோக்கோட தான் கொடுத்துருக்குறாரு. கொடுத்த மனுஷன் லாபம் வருமோ வராதோங்கிற சந்தேகத்தில் அந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு வஉசியை சிரமப்படுத்தியிருக்கிறாரு. அப்புறம் வஉசி கப்பல் கம்பெனி தொடங்குறதுக்கு பணம் கொடுத்தது பாலவநத்தம் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள். அவர் தன்னோட பாம்பூர்ங்கிற கிராமத்தை வித்து தான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. நீங்க பாண்டித்துறைங்கிறது இந்த தமிழ்ச்சங்கம் அவர் தான். என்னைய கேட்டா இவர் வந்து கொடுக்காமலே இருந்திருக்கலாம். கொடுத்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணுனா எப்படி இருக்கும்? வஉசி அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கிறாரு. ரூபாயை கொடுத்துட்டு நீ தோத்து போயிருவ, அதனால என் பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டா அவரோட நிலைமை அன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு பிசினஸா தான் பார்த்திருக்கிறாரு. ஆனா இவர் வந்து நல்ல முறையில அவர் பணத்தை வாங்கிட்டார் திருப்பி. அதனாலதான் அவர் டைரக்டருங்கிற பேர்ல அக்ராசனார், அதாவது கப்பல் நிறுவன தலைவருங்கிற பேர்ல இவர் பேர் முதல்ல இருக்கு, அப்புறம் இல்லை பாலவநத்தம் ஜமீன்தாரோட பேர் தான் அதில் வந்துருது. அது அதனால அவர் பணம் கொடுத்தார், லாபம் வராதவொன்னே பணத்தை திருப்பி வாங்கிட்டார். ஆனால் இவர் வந்து பணம் கொடுத்தாரு. கப்பல் கம்பெனி வந்து ஒரு வருஷம் நல்லா லாபகரமாக தான் ஓடுச்சு, 1907 1908 வரலாம். அப்புறம் அவரை சிறையில் அடைச்ச பிறகு கப்பல் கம்பெனி ஓடலை. சரி, இப்போ ஒவ்வொரு சுதந்திர போராட்ட தலைவராக இருக்கலாம், இல்லை ஒரு அமைப்புடைய தலைவராக இருக்கலாம், இவங்களுக்குடைய பிறந்த நாள் இந்த நூற்றாண்டு கொண்டாடுறது ஒரு 100 வருஷங்கிறது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க. அதே போல் 150வது ஆண்டு, இப்போ விவேகானந்தருக்கு 150வது ஆண்டு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதே போல் சென்ற நூற்றாண்டுங்கிறது 150வது நூற்றாண்டாக கொண்டாடினாங்க வஉசி அவர்களுக்கு தமிழக அரசு. அந்த நேரத்தில் அவர் சம்பந்தமாக ஒரு புத்தகம் கூட வெளியிட்டாங்க தமிழக அரசு. ஆனால் வட மாநிலங்கள்லாம் பார்க்குறோம், இது போல் பெரிய தலைவர்களை பற்றி இது பண்ணுறப்ப ஒரு வருடத்திற்கு கண்டினியூஸாக ஏதாவது அவங்கள பற்றின ஒரு செய்தி, அது ஒரு சினிமா அவங்கள பற்றின வரதாக இருக்கட்டும், இல்லை ட்ராமா வரதாக இருக்கட்டும், அவங்கள பற்றின கண்காட்சி ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கும் வருடம் முழுக்க. இந்த வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய அந்த 150வது நூற்றாண்டில் இந்த தமிழக அரசு செய்த முன்னெடுப்புகள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தது அந்த குடும்பத்தை சார்ந்தவருங்கிற முறையில்? இல்லை, எனக்கு திருப்தியாக இல்லை. அவங்க வந்து இந்த கட்டடத்துக்கு பேர் வைக்கிறது, அந்த மாதிரியான ரொம்ப எப்படி தெருவுக்கு பேர் வைக்க சொன்னாங்க, அது மாதிரி ரொம்ப சாதாரண விஷயங்கள் தான் செய்தாங்க. என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, வஉசியோட புகழை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு வஉசி சம்மந்தப்பட்ட ஆய்வுகளை ஊக்குவிக்கணும். பல்கலைக்கழகத்தில் வஉசிக்கு ஒரு இருக்கை ஆரம்பிக்கணும். அவரோட நூல்களை பள்ளி பிள்ளைகளுக்கு பாடமாக வைக்கணும். அது மாதிரி வஉசி மட்டும் இல்லை, என்னை கேட்டால் நிறைய சுதந்திர போராட்ட தலைவர்கள், பரம்வீர் சக்கரா வாங்கின அந்த இராணுவ வீரர்கள், இவங்களை பற்றி எல்லாமும் கூட பிள்ளைகளுக்கு பாடமாக வைக்கணும். அதனால் எனக்கு அரசாங்கம் வந்து இன்னும் செய்யணுங்கிறது தான், அதாவது உருப்படியாக செய்யணுங்கிறது தான் என்னோட எண்ணம். நானும் செஞ்சேங்கிற பேருக்கு இப்படி தெருவுக்கு பேர் வை, கட்டடத்துக்கு பேர் வைன்னா அது எப்படி வஉசியோட புகழை பரப்போம்? மக்களுக்கு மாணவர்கள்ட்ட கொண்டு போகணும். மெய்யறம் போன்ற நூல்களை பாடமாக வைக்கணும். அதுதான் என்னோட கோரிக்கை, இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. கடைசியாக ஒரு கேள்வி, இதை கேட்காம இருக்க முடியாது. நம்ம என்னதான் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களை உருவப்படுத்தினா கூட அவர்கள் பொதுவானவர்கள், எல்லாரும் அவங்கள கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனாலும் ஒரு சில சமுதாயம் வந்து அவர் நமக்கான ஐகான், பொதுவாக கொண்டாடலைன்னா கூட அட்லீஸ்ட் நம்மளாவது அவரை வந்து ஆராதிக்கணும், கொண்டாடணும் அப்படின்னு பல தலைவர்களை கொண்டாடிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதே போல தான் ஐயா வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களையும் இந்த சமுதாயம் ஒரு தங்களுக்கான ஒரு ஐகானாக கொண்டாடுது. இப்போ நீங்கள் இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுனதை பார்த்தா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து அவருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தது மாதிரி தெரியல, அவரை கொண்டாடியது மாதிரி தெரில. ஆனாலும் அந்த சமுதாயம் அஸ் ஒரு கம்யூனிட்டி இப்போ வரைக்கும் திராவிட மாடலுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது மாதிரி பிரச்சாரங்கள்லாம் நாம் பார்க்குறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஓரளவுக்கு உண்மையும் கூட. சமுதாயத்தினர் இந்த இதுக்கு தான் ஆதரவாக இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் விழிப்புணர்ச்சி வரல. நாடு ஒரு ஊழல்னால நாடு எவ்வளோ பாதிக்கப்படுது. நம்ம ஜாதிங்கிறது ஒரு மதம் இருந்தால் தான் நம்ம ஜாதி இருக்கும். இவங்க மதத்தையே அழிக்க முயற்சி பண்ணும்போது ஜாதி எப்படி மிஞ்சும்?
அப்போ அதனால் இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணும், அவங்களும் தேசிய நீரோட்டத்தில் கலக்கணும், அவங்க மாறுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ 2026ல் அதுக்கான மாற்றம் தொடங்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆமாம் ஆமாம், தொடங்கணும். இது காலத்தின் கட்டாயம். அப்படி தொடங்கினாதான் நாளைக்கு அவங்க சந்ததியினர் வந்து அவங்கள திட்டாமல் இருப்பாங்க. இல்லாட்டி கண்ணீர் விட்டு கதறுவாங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்கீங்கன்னு கண்ணீர் விட்டு கதறுவாங்க. அதை அவங்க தங்களை மாற்றிக்கொள்வார்கள்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ஒரு ஷார்ட் விசிட்டில் வந்தால் கூட நம்ம ஸ்ரீ டிவி நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து உங்களுடைய நேரத்தை நம்மளோடு பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. உங்களை நேரில் சந்தித்ததும் நீங்கள் அங்கங்கே பேசுகிற வீடியோவில் தான் நாம் பார்த்துருக்கோம். இன்று நேர்லையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சமைக்கு மிக்க நன்றி. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.